வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரையில ஒரு சாதம் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடுற மாதிரி. ஸோ புளிச்சக்கீரை வந்து நல்லா ஒரு கட்டு ஆஞ்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், அலம்பி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வறுத்துக்கிறதுக்கு என்னென்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். முதல் நாளே இதை தொக்கு மாதிரி நீங்க கலரி வச்சுட்டு மறுநாள் வந்து சாதம் பிசைஞ்சாலும் சரி, இல்ல அன்னைக்கே பண்ணி அன்னைக்கே வந்து பிசைஞ்சு கொடுத்தாலும் சரி, ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். வறுத்துக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். பாருங்க, சின்ன கட்டி பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, நான் ஒரு 5-6 வரமிளகா போடுறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம். நல்லா தீயாம வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, வறுத்த சாமான் வந்து மிக்சி ஜார்ல மாத்தியாச்சு. ஆறுனோடனே அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள இந்த கடாயில இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்கு. இன்னும் கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விட்டுப்போம். நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த புளிச்சக்கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில புளிச்சக்கீரையை வதக்கிக்கலாம். பாருங்க, எல்லா கீரையும் சேர்த்துட்டேன். வதங்கினா கொஞ்சம் கம்மியாயிடும். பாருங்க, கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். நம்ம அந்த கீரை அந்த குவான்டிட்டியை பார்த்து உப்பு சேர்த்துட்டோம்னா சில சமயம் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, கீரை நல்லா வதங்கிடுது. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்க, கீரையை வதக்கும் போதே வந்து இந்த மாதிரி மசிச்சா மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க, தெரியுதா? கீரையே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடும். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிருவோம். இப்போ பாருங்க, வறுத்ததை வந்து நல்லா கோர்ஸா பொடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் காயட்டும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்க போறேன். கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். வெந்தயம் கொஞ்சம், இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, நம்ம வதக்கி வச்சிருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துடலாம். இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கல. இப்போ எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு என்ன தேவையோ அது ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ ஸோ உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து வெல்லம், அப்புறம் வறுத்து பொடி பண்ணோம்ல அந்த பொடியையும் இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். பாருங்க, நம்மளுடைய புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுது. ஸோ இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் சாதம் கலக்க போகிறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலு, காலேஜ் இல்லை ஆஃபீஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல் நாளே வந்து இந்த தொக்கை கலரி ரெடியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே சாதம் வடிச்சிட்டு டக்குன்னு கலந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நான் இப்போ அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். பாருங்க, நார்மல் சாப்பாட்டு அரிசி நான் சாதம் வந்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை சேர்த்து பிசைஞ்சிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய புளிச்சக்கீரை சாதம் வந்து ரெடி. இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். முதல் நாளே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலங்காத்தால பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இதுல வந்து நீங்க சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ புளிச்சக்கீரை ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி. தொக்கு நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டேன்னு கிடையாது, எப்போவாது நம்ம கலக்கணும், சரி டெய்லி ஒரே மாதிரி சமைக்கிறோமே, இன்னைக்கு வந்து ஒரு கலந்த சாதம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க டக்குன்னு இதை பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளாமோ வடாமோ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.